குருவே சரணம். குடும்பத்தை பிரிந்து பெரிய பணக்காரனாகும் யோகம் சில பேருக்கு உண்டு. அதாவது குரு, சனி, கேது இவர்கள் உச்சத்தில் இருந்து 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை சந்திரன் பார்த்தால் மிகப்பெரிய வீட்டை பிரிஞ்சு போயிருப்பாங்க. வெளிய ஊரில் இருப்பாங்க, இல்லை வெளிநாடுகளில் இருப்பாங்க. இப்போ இவங்க குடும்பம் சென்னையில் இருக்குன்னா இவங்க பெங்களூரில், பாம்பேயில், டெல்லியில் இருப்பாங்க, இல்லைன்னா வேறு நாடுகளில் இருப்பாங்க. ஆனால் நிறைய சம்பாரித்து வீட்டை நல்ல அற்புதமாக மாற்றிடுவாங்க. நல்ல பங்களாவாக இருக்கும், கார் இருக்கும், வேலையாட்கள் இருப்பாங்க, பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு மட்டும் அவர் வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அதனால் பிள்ளைகள்லாம் ஐயோ அப்பா வரலையே, நம்ம கூட இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும். மனைவிக்கு கணவர் நம்ம கூட இல்லையே, இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் குடும்பத்தாருக்கு இருக்கும். ஆனால் அவர் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருந்துக்கிட்டு நிறைய சம்பாரித்து அவர்களுடைய தேவைகள் முழுவதும் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட நான் சொன்ன இந்த ஜாதகக்காரர்கள் ஒருவேளை அவங்க குடும்பத்தோடு சேரணும், சம்பாரித்தது போதுங்க, நம்ம குடும்பத்தோடு சேருங்க அப்படின்னு பிள்ளைகளோ மனைவியோ சொன்னால் கூட அவர் கேட்கக்கூடிய இல்லை. என்ன காரணம்னாக்கா இந்த கிரகங்களுடைய இந்த பாதிப்பு அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் வர்றேன்னு சொல்லி வரவே மாட்டார். வெளி ஊர்லேயோ வெளிநாட்டிலேயே இருப்பார், பணம் மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ இதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை செய்து அவரை உங்கள் குடும்பத்தோடு சேர்த்து வைப்பதற்கு சில அற்புத விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நான் தகவல் சொல்லி அவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தோடு இருக்காங்க. அது இந்த ஜாதகமே வித்தியாசமான ஜாதகம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக தங்கியிருப்பாங்க, நிறைய சம்பாரித்து வீட்டை நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல கணவனாக இருப்பாங்க, மனைவிக்கு நல்ல குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருப்பாங்க. ஆனால் நிறைய சம்பாதிப்பாங்க. சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அவர்களுக்கு சில பரிகாரங்கள் செய்து அவர்கள் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கலாம். புரியுதுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.